ராஜ், சன் ஆஃப் தேவநாதன். நாங்கள் தேகவழி ஊராட்சி, அம்பேத்கர் நகர், கடலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஊரில் வந்து கடந்த 10 வருஷமாக வந்து பகுதி நேர நியாய வேலை கிடை வேண்டி ரொம்ப போராடிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து தாய் கடைக்கு, தேகவழியில் இருக்கிற தாய் கடைக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டருக்கு மேலே ஆகுது. இதனால் இப்போ எங்கள் ஊர் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக பெண்கள், வயதானவர்கள் எல்லாமே தலையில் தான் இது வரைக்கும் சுமந்துக்கிட்டு வராங்க. மோஸ்ட்லி எங்கள் ஊரில் வந்து ஆம்பளை ஆளுங்கள்லாம் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. டூ வீலரில் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் டூ வீலர் கூட கிடையாது. தலையிலே பெண்களும் வயதானவங்களும் சுமந்துட்டு வரதுனால நிறைய தடவை வந்து மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பல பிரச்சனைகள் வந்து உள்ளாகியிருக்காங்க. கடந்த 90 காலகட்டத்திலலாம் நாங்கள் அந்த தேகவழின்ற ஊருக்கு போய் ரேஷன் பொருட்கள் வாங்கும்போது சாதி ரீதியான பல பிரச்சனைகள் வந்து அங்கே நடந்தேறி இருக்குது. அதுவும் நாங்கள் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் நம்ம காவல்துறைகிட்டையும் நிறைய தடவை மனு கொடுத்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அதனால் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் வந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை என்னென்னா பகுதி நேர நியாய வேலை கடை. அதுவும் மாதத்தில் ஒரு 2 நாள், ஒரு 3 நாள் போட்டாலே போதும். பகுதி நேர நியாய வேலை கடைக்கு தேவையானது வந்து சொந்த கட்டணம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 150 கார்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 200 கார்டுக்கு மேலே இருக்குது. 2 கிலோமீட்டர் தாண்டியும் இருக்குது. சொந்த கட்டடமும் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து உடனடியாக பகுதி நேர நியாய வேலை கடை வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து அமைத்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது தவறும் பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யலான்னு இருக்கோம். இப்போ எங்களோட உரிமைக்காக தான் நாங்கள் போராடுறோம். அது கூட பண்ண முடியலைன்னா அப்புறம் எதுக்கு அந்த ரேஷன் கார்டை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதையும் நாங்கள் திருப்பி கொடுத்துறோம். ரேஷன் கார்டையும் நாங்கள் திருப்பி கொடுக்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு தடவை மனு கொடுக்க வந்திருக்கோம். இதுவும் எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டு எந்த ஒரு பலனும் அளிக்கலைன்னா கண்டிப்பாக எங்கள் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து எல்லா ரேஷன் கார்டும் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தை ஒப்படைக்க போகிறோம். இப்போது எங்கள் 3 காலனி இருக்குது. தேகவழின்றது வந்து வன்னியர் கிராமம். அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு முதலெல்லாம் வந்து ரேஷன் பொருட்கள் போட்டு தான் அடுத்தடுத்த நாளில் தான் எங்களுக்கு போடுறாங்க. அதுலேயுமே வந்து அதுலேயுமே வந்து போகிறது கூட சொல்கிறது கிடையாது. அதுலேயுமே ஒரு நாள் வந்து அரிசி போடுவாங்க, இன்னொரு நாள் வந்து அந்த பருப்பு, எண்ணெய் அது போன்ற பொருட்கள் போடுவாங்க. இதனால் 2 தடவை எங்கள் மக்கள் வந்து நடந்தே போயிட்டு வாங்கிட்டு வர சூழல் உருவாகிருக்கு. இதனால் அவங்க ஊரை தாண்டி தான் உள்ளே தான் போகணும். அவங்க ஊர் உள்ளே தான் இருக்குது கடை. என்ன சொல்லணும், பெண்கள் போகும்போது வந்துட்டாவல்டா, இந்த ஜாதிக்காரர்கள் வந்துட்டாவல்டா அப்படின்ற ரொம்ப கொச்சையெல்லாம் பேசியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். 10 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வன்னியர் மக்களுக்கு தான் போடுவாங்களோ. அதுக்கப்புறம் ஆமாம், அங்கே ரொம்ப பயங்கரமான ஒரு சாதி ரீதியான கொடுமையை நாங்கள் வந்து இப்போ 10 வருஷமாக செஞ்சுட்டு வரோம். பேர் வந்து டி பிரவீன்ராஜ்.